எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய செவ்வாய் திசை காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு முழு விரிவான பதிவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் செவ்வாய் பகவான் திசை காலத்தில் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார், 12 பாவங்கள்லையும் இந்த செவ்வாய் பகவான் என்றிருந்தால் என்னென்ன பலன்களை அவர்கள் அனுபவிப்பார்கள், எப்படியான குணாதிசயங்கள் அந்த செவ்வாய் திசை காலங்களில் இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி முழு விரிவான பதிவாக இந்த பதிவு தரேன். முதல்ல இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 பாதங்களுமே மேச ராசியில் இருப்பதனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே மேச ராசிக்காரர்களாக இருப்பார்கள். இந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக யார் வரான்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான் இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியாக வருகிறார். இந்த மேச நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதியாக யார் வரான்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் வராரு. வாழ்க்கையில பொதுவாகவே இந்த பரணியில் பிறந்தவர்கள் அதிகப்படியான வைராகிய குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிட விதி சொல்லப்படுகிறது. அதாவது இந்த சுக்கிரன் சொல்லக்கூடிய கிரகம் ரொம்ப இலகுவான கிரகமாக இருந்தாலும் கூட அந்த இலகுவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் அவருடைய மனம் எப்படி இருக்குன்னா உள்மனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைராகியமாக இருக்கும். ஒருத்தர்கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாலோ அல்லது ஒரு சில செயல்களை செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கனாலோ எந்த ஒரு சூழலிலும் அந்த நபரிடம் சரி அந்த செயலையும் சரி செய்யாத நபர்களாக பேசாத நபர்களாக இருப்பார்கள் இந்த பரணியில் பிறந்தவங்க வச்சுக்கோங்க. அந்த அளவு ஒரு வைராகி இருக்கும். இவன் கூட இனிமேல் நம்ம பேசவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த முடிவாக இருக்கும். அவன் எத்தனை தடவை கெஞ்சினாலும் சரி அந்த முடிவுலேருந்து தடுமாறாத நபர்களாக இந்த பரணியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். பரணியில் பிறந்தவர்கள் தரணியை ஆளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த நட்சத்திரத்திற்கு சில உதாரணங்களாக ஜோதிட விதிகளில் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெண்களின் மீது ரொம்ப மரியாதை குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்களா, தாயா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், மற்ற பெண்களா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், இந்த மாதிரி பெண்களின் மீது அதிகப்படியான மரியாதை குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த ஆர்வம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். விளையாட்டு, பாட்டு, டான்ஸ் இந்த மாதிரி கலைகளின் மீதான ஒரு ஆர்வம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவரும் வச்சுக்கலாம். இவங்க வீட்டுக்குள்ள கூட யாராவது இல்லாட்டியும் கூட கதவை சாத்திட்டு ஒரு பாட்டு போட்டு ஒரு டான்ஸ் ஆடினாங்கன்னா அந்த ஒரு மன மகிழ்ச்சி, அந்த கலைகளின் மீது ஒரு ஆர்வம் வச்சுங்க. இந்த கலைகளை கற்றுக்கொள்வதில் ஒரு வெறி இருக்கும் பார்த்தீங்களா, இது எப்படியாவது கற்றுக்கிட்டாகணும்டா, இது எப்படியாவது இந்த விளையாட்டை நம்ம ஜெயிச்சாகணும்டா, இப்படிங்க கூட அந்த கலைகளின் மீது ஒரு ஆர்வம். ஒரு பாட்டு கிளாஸுக்கு போகிறாங்க, மற்ற குழந்தைங்களாம் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது இந்த பாட்டு கிளாஸில் நம்ம இந்த மாதிரியான சில சூட்சமமான விஷயங்களை நம்ம எப்படியாவது கற்றுக்கணுங்கிற அந்த வெறி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கலைகளின் மீது அந்த வெறி தன்மை கொண்ட நபர்களாக இந்த பரணியில் பிறந்தவர்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அந்த செயலில் அந்த வெறியோடு செயல்படணும், முழு மூச்சோடு செயல்படணும். புரிகிறதுக்காக சொல்கிறேன், முழு மூச்சோடு செயல்படணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் பரணிகள் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தனக்கு வரக்கூடிய கணவனின் மீதோ மனைவியின் மீதோ அதிகப்படியான அந்த பாச உணர்வு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வச்சுக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீடு செவ்வாயுடைய வீடு. இந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக சுக்கிர பகவான் வருகிறார். இந்த செவ்வாயின் சொல்லக்கூடிய கிரகம் ஆணையும் இந்த சுக்கிரன் சொல்லக்கூடிய கிரகம் பெண்ணையும் குறிக்கிறதுனால இந்த 2 கிரகங்களுமே ஒரே வீட்டில் இணையறதுனால கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உணர்வு வாழ்க்கையில் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு வச்சுங்களேன். கணவனின் மீதோ மனைவியின் மீதோ அதிகப்படியான பாசம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். வரக்கூடிய களத்திறமை அவங்களுடைய சுயஜாதகத்தின் அடிப்படையில் அவங்களுடைய குணாதிசயம் இருந்தாலும் கூட இவர்களுக்கு அந்த கணவன் மீது, மனைவி ஆணா இருந்தால் பெண், பெண்ணா இருந்தால் ஆணுக்கு எடுத்துக்கங்க, கணவன் மீதோ மனைவியின் மீதோ அதிகப்படியான பாச உணர்வு கொண்ட நபர்களாக இருப்பார்கள். பொதுவாக இந்த மனைவியோ கணவனோ வந்த பிறகு சில பொருளாதார மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த பரணியில் பிறந்தவர்கள் இருப்பாங்க வச்சுக்கலாம். ஒரு சிலர் திடீரென திருமணம் முடிந்து தன்னுடைய மனைவி கணவன் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பொருளாதார உயர்வு அடையக்கூடிய வாய்ப்பு, ஒரு சிலருக்கு பொருளாதார விஷயங்களில் சில தடை தாமதங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த பரணியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த அதிகப்படியான நாட்டம் தேடி ஓடக்கூடிய உணர்வு கொண்ட நபர்களாக இருப்பார். எப்படியாவது வாழ்க்கையில் சம்பாரிச்சு செட்டில் ஆயிடணும்டா இப்படிங்கக்கூடிய தன்மையெல்லாம் கொண்ட நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தன்மை உணர்வு கொண்ட நபர்களாக இருப்பாருன்னு வச்சுங்களேன். இந்த பரணியில் பிறந்தவர்கள் பொருளாதாரம் எப்படியாவது சம்பாரிச்சிடணும் அப்படிங்கிறது எண்ணம் ஆள் மனதிற்குள்ளே இவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். பொதுவாக தேவைப்படக்கூடிய இடத்தில் கோபப்பட்டும் அந்த இடத்துல நம்ம பேச வேண்டியது இல்லைன்னா அந்த இடத்துல அமைதியாக இருக்கக்கூடிய குணம் வளர்த்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க வச்சுக்கலாம். ஒரு இடத்துல பேசணும் அந்த இடத்துல அப்படின்னா அந்த இடத்துல 4 பாயிண்ட் நறுக்குன்னு பேசி அவன் ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல நம்ம பேசக்கூடாது, தேவையில்லாமல் உளறிட்டு இருக்காங்க, நம்ம அமைதியாகிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல பேச மாட்டாங்க, அமைதியாகிடுவாங்க. இதெல்லாம் இவர்களுடைய
அருமையான சூட்சமமான குணம்னு வச்சுங்களேன். இந்த பரணியில் பிறந்தவர்களுக்கு சட்டென்று உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். தனக்கு ஏற்படக்கூடிய அந்த தன்மை, அதாவது ஒரு 10 பேர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அந்த இடத்துல நமக்கு ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த நடந்த சம்பவத்தின் காரணமாக நமக்கு ஒரு அழுகை வருது அப்படின்னா அந்த அழுகையை கட்டுப்படுத்த முடியாது, டக்குன்னு அழுதுருவாங்க. யாரையாவது கோவப்படணும்னு நினைச்சாங்கன்னா அந்த கோவத்தை கட்டுப்படுத்த முடியாது, டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. திட்டணும்னு நினைக்கிறாங்களா, திட்டிடுவாங்க. தனக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத நபர்களாக இருப்பார்கள். அழுக வந்துருச்சுன்னா என்ன பண்றது, இவங்களாம் இருந்தாங்க நான் அழுதுட்டேன் அப்படிங்கக்கூடிய அந்த சட்டென்று உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இந்த பரணியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் திசை காலம் இவர்களுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத பத்தி சில முழு விளக்கமா உங்களுக்கு நான் தரப்போறேன். 20 வருடம் தரக்கூடிய ஒரு திசா காலங்களின் பலனை இந்த செவ்வாய் பகவான் 7 வருடத்துல கொடுத்துவாருன்னு வச்சுங்களேன். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. 20 வருஷத்துல ஒரு திசை காலங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி தான். ஒரு 20 வருஷமா அவன் யாருனாலும் ஒண்ணும் பண்ண முடியல இப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த முழுமையான பலனை இந்த செவ்வாய் பகவான் வாழ்க்கையில 7 வருஷத்துல உங்களுக்கு கொடுத்துருவாரு. என்னடா 2 வருஷத்துக்கு மாதிரி சாதாரண ஆளா இருந்தா பார்த்தா மிகப்பெரிய ஆளாயிட்டான் இப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. என்னடா பெரிய ஆளா இருந்தா இவ்வளவு கீழே வந்துட்டான், ஒண்ணுமே இல்லை அவங்ககிட்ட, சும்மா சுத்திட்டு இருக்காண்டா இப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி 4 வருஷத்துல மாறிட்டான், 2 வருஷத்துல மாறிட்டான், 5 வருஷத்துல மாறிட்டான் இப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் இந்த 7 வருஷத்துல தந்துருவாரு. இந்த குறுகிய காலம் நினைக்காதீங்க. செவ்வாய் திசை காலம் மிகப்பெரிய ஒரு வலிமை பொருந்திய கிரகம் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறத வச்சுக்கோங்களேன். பொதுவாக அந்த செவ்வாய் திசை காலம் நீங்க பிறந்தது பரணி நட்சத்திரம், இதன் அதிபதியாக சுக்கிர பகவான் வருகிறார். அப்போ நீங்க பரணியில் பிறக்கும்போது முதல் திசையாக உங்களுக்கு என்ன திசை வந்திருக்கும் அப்படின்னா சுக்கிர திசை வந்திருக்கும். இந்த சுக்கிர பகவானுடைய திசை காலம் 20 ஆண்டு திசை காலங்கள். நம்ம எல்லாருக்கும் பொருந்தி வர மாதிரி சில திசா காலங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் 15 வருஷம் அனுபவிப்பாங்க, ஒரு சிலர் 10 வருஷம், ஒரு சிலர் 5 வருஷம், ஒரு சிலர் 7 வருஷம். இந்த மாதிரி அவரவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த திசா காலங்கள் நிர்ணயிக்கப்படுது. நம்ம எல்லாத்துக்கும் பொருந்தி வர மாதிரி ஒரு 10 ஆண்டு 10 வயது வரைக்கும் உங்களுக்கு சுக்கிர திசை நடக்குதா எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து சுக்கிரன் முடிஞ்சு சூரிய திசை ஆரம்பிக்கும். அது ஒரு 6 ஆண்டு காலங்கள். 16 வயது வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரன் முடிஞ்சு சூரிய திசை ஆரம்பிக்கும். அடுத்து 16 வயசுல சூரிய திசை முடிஞ்சு சந்திர திசை ஆரம்பிக்கும். அது ஒரு 10 வருஷம். 26 வயது வரைக்கும் சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை முடியும். அடுத்து செவ்வாய் திசை காலம் ஆரம்பிக்கும்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில இந்த செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய கிரகம் ஆளுமையை தரக்கூடிய கிரகம், வைராகியத்தை தரக்கூடிய கிரகம். ஒரு சிலருக்கு 20 வயசுல ஆரம்பிக்கும், ஒரு சிலருக்கு 22, 25, 30 இப்படி ஆரம்பிக்கும்னு வச்சுங்களேன். நம்ம சொல்லக்கூடியது 26 வயசுல ஒருத்தருக்கு செவ்வாய் திசை ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு 35 வயசுன்னு வச்சுக்கோங்க. 7 வருஷம் இதுல 25 வயசுல ஆரம்பிச்சு இந்த 35 வயசுக்குள்ள எல்லாத்துக்கும் தோராயமா இந்த செவ்வாய் திசை காலங்கள்ல அனுபவிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய கிரகம் ஆளுமை பொருந்திய கிரகம். வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்திற்கும் அதிகப்படியான விடாமுயற்சியை செய்யக்கூடிய நபராக அந்த செவ்வாய் திசை காலங்கள்ல அந்த செவ்வாய் பகவான் உங்களை உருவாக்கிடுவாரு. ஆதிக்க உணர்வை வாழ்க்கையில கொடுத்துருவாரு. அதாவது சாதாரணமான மனசிற்குள்ள இந்த சந்திர திசை காலங்கள், சந்திர பகவான் ரொம்ப அமைதியான கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த திசை காலங்களை பார்த்தீங்கன்னா அமைதியா இருந்திருப்பீங்க, எதையும் பெருசா யோசிச்சிருக்க மாட்டீங்க, உங்க வாழ்க்கை போற போக்குல போயிருப்பீங்க. ஆனா அந்த செவ்வாய் திசை காலங்கள் உங்களுக்கே அறியாமல் சில உணர்வுகளை வாழ்க்கையில கொடுத்துரும். ஒண்ணு இல்லை, அந்த செவ்வாய் திசையில பிறந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு வலிமையா இருக்கும். அந்த குழந்தைகள் பிறக்கக்கூடிய அந்த எடை எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய உணர்வு, அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய செயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமை பொருந்தியதா இருக்கும். அந்த மாதிரி உணர்வுகளை வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்படுத்திடுவாரு. அதிகப்படியான வைராகிய குணத்தை செவ்வாய் பகவான் அந்த வாழ்க்கையில அந்த திசை காலங்களில் ஏற்படுத்திடுவாருன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை பத்தி அசால்ட்டா இருந்தாலும் கூட அந்த செவ்வாய் திசை காலங்கள்ல ரொம்ப தீவிரமா ஒரு சில செயல்கள், ஒரு சில விஷயங்களை யோசிக்கக்கூடிய குணத்தை செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. செவ்வாய் பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து பலன் ரொம்ப துல்லியமா மாறுபடும் வச்சுங்களேன். குறிப்பா அந்த செவ்வாய் பகவான் 12 பாவங்கள்ல இருந்தால் அதற்கான பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுருக்கமா சில விஷயங்களை பத்தி நான் உங்களுக்கு விளக்குறேன். உங்களுடைய ஜாதகத்துல முதல் கட்டம் லா அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த லா அப்படின்னு போட்டிருக்க இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. உங்க ஜாதக நோட்டு எடுத்து வேணா வச்சு பார்த்துக்கங்க. பொதுவா எந்த ஒரு விஷயத்திற்கும் அதிகப்படியான விடாமுயற்சியை செய்யக்கூடிய நபராகவும் வாழ்க்கையில யாருடைய ஒத்துழைப்பும் இல்லாமல் அந்த திசா காலங்களில் சுயமுயற்சியோடு முன்னேறக்கூடிய நபர்களாக அந்த செவ்வாய் பகவான் திசை காலங்களில் மாற்றிடுவாரு. வாழ்க்கையில
ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்த நபராக இருப்பார், அல்லது கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நபராக இருப்பார், அல்லது முற்பகுதி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட நபராக இவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இந்த லக்னத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அமைப்பு ஏற்படும் வச்சுக்கோங்களேன். இந்த 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்து நபர்கள் மீது அதிகப்படியான பாசம் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய அம்மா, என்னுடைய தாய், என்னுடைய மனைவி அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பத்து நபர்கள் மீது அதிகப்படியான பாச உணர்வு கொண்ட நபர்களாக இருப்பார்கள். ஏதோ ஒரு மனஸ்தாபம், கருத்து வேறுபாடு குடும்பத்துக்குள்ள வந்தாலும் கூட இவங்களா போய் எல்லாத்துக்கிட்டையும் விடுங்க விடுங்க அப்படின்னு பேசக்கூடிய அந்த நபர்களாக இந்த 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறை என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், மற்றவர்களிடம் பேசும் பொழுது அவங்க பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு கோவம் வருதுன்னு வச்சுங்க, டக்குன்னு எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய அந்த தன்மையை இந்த 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய நபர்கள் ஏற்படுத்திடுவாங்கன்னு வச்சுங்களேன். யாரா நீ அந்த போட அப்படிங்கிறாங்களா, அந்த மாதிரி யாரோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி வார்த்தை டக்குன்னு வாயில விட்டு வெளியில வந்துடும். அந்த தன்மையை இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு. பொருளாதார விஷயங்கள்ல அடிக்கடி சில நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடியவராக இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஏற்படுத்திடுவாரு. அடுத்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வாழ்க்கையில தனக்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்களாக அந்த திசா காலங்களில் செவ்வாய் ஏற்படுத்திடுவான்னு வச்சுங்க. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு 20 வயசு 25 வயசு இது வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில இருந்த தன்மை, ஏன்னா நம்ம இப்படியே இருக்குமே இனிமேல் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில தனக்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அல்லது ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இந்த 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. தைரிய குணத்தை செவ்வாய் பகவான் அந்த தன்மையில் ஏற்படுத்திடுவாரு. உங்களுக்காக சில வெற்றிகள்னு இருக்கும் பார்த்தீங்களா, நான் இதை செஞ்சிருக்கேன், இது எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கக்கூடியது அந்த வெற்றின்னு வச்சுங்க. அந்த வெற்றியை அடைவதில் சில தடைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்திகிட்டே இருப்பார். தடை தாமதம், நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம், நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி இதெல்லாத்தையும் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அடுத்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அப்படின்னு வச்சுக்கங்களேன், இடம், நிலம், வீடு, வாகனம் சார்ந்த விஷயங்களில் அதிகப்படியான ஆர்வம் காட்டக்கூடிய நபர்களாக இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். வாழ்க்கையில எப்படியாவது ஒரு வீடை வாங்கி இந்த திசா காலங்களுக்குள்ள கட்டிடணும், நமக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு எப்படியாவது வாங்கணும், இப்படிங்கக்கூடிய அந்த ஆர்வம், அதன் மீதான ஈடுபாடுகள், அதன் மீது செயல்படக்கூடிய தன்மைகள் எல்லாம் இந்த திசா காலங்களில் செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். தாயாரின் மீது அதிகப்படியான அந்த பாசம் இதெல்லாம் அந்த செவ்வாய் திசை காலங்கள் ஏற்படும். இந்த 4ஆம் இடத்துல பொதுவாக செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படின்னா அவங்க தாயார் மிகவும் கோப குணம், அவங்க அம்மா எங்க அம்மா கோபம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி தன்மை வந்து இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஏற்படுத்திடுவாரு. குறிப்பா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அந்த இடம், நிலம், வீடு இது சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட்டு அந்த திசா காலங்களில் சில கடன்களை வாங்கி அந்த இடம், நிலம், வீடு வாங்கி அந்த கடன் கட்ட முடியாத காரணத்தினால் அந்த இடம், நிலம், வீடு இழக்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய் பகவான் ஏற்படுத்திடுவார்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குழந்தைகளின் மீது அதிகப்படியான பாச உணர்வுகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். குழந்தை என்னுடைய குழந்தை ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது அதுவாக வளர்ந்து வரட்டுங்க அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் இவருக்கு குழந்தையின் மீது அதிகப்படியான பாசம் இருக்கும். எப்படா குழந்தை அதுவாக வளர்ந்துடும், நம்ம வளர்த்துணும்டா இப்படிங்கக்கூடிய தன்மையெல்லாம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். குலதெய்வ வழிபாட்டின் மீது அதிகப்படியான ஆர்வம் பலருக்கு இந்த 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாத சில தடைகளையும் இந்த செவ்வாய் பகவான் வாழ்க்கையில ஏற்படுத்திட்டே இருக்காரு. தன்னுடைய ஆள் மனம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆள் மனதுல சில தடை தாமதங்களையும் அந்த ஆள் மனதுல சில மனப்பிரச்சனைகளையும் தரக்கூடியவராக இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஏற்படுத்திட்டு இருப்பார். பூர்வீக சொத்துக்களை இழப்பு, பூர்வீக சொத்துக்களை சில பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடியவர்களாக இந்த 5ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ள நபர்கள் அந்த திசா காலங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு வரும்னு வச்சுக்கோங்க. அடுத்து 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடியவர்கள் இவங்க வந்து இந்த காலத்துல சில கடன் வாங்கும் முறை அப்படின்னு ஏதாவது வச்சிருந்தாங்க, ஒரு பேங்க்லயோ மற்ற நபர்கள்கிட்டயோ இந்த மாதிரி வட்டிக்கு வாங்குறது இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த திசா காலங்கள்ல அதெல்லாம் வாங்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. அல்லது கடன் வாங்குறாங்க அப்படின்னா அதற்கான சோர்ஸ் என்ன இருக்கு, நம்மளுடைய குடும்பத்துல அந்த கடனை கட்டக்கூடிய ஜாதக அமைப்பு யாருக்காவது இருக்கா அப்படின்னு பார்த்து கடன் வாங்குவது ரொம்ப நல்லது. ஏன்னா தேடி போய் கடனில் சிக்கக்கூடிய நபர்களாக இந்த 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த திசா காலங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார் இந்த செவ்வாய்னு வச்சுக்கோங்களேன். அதனால கடன் வாங்கும் விஷயம் ரொம்ப கவனமா இருப்பது நல்லது. சில உடல் உபாதைகளை அந்த திசா காலங்களில் செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். உடல் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, எனக்கு நல்லா தாங்க இருந்தேன் திடீர்னு உடம்புல அந்த வலிமையே போயிருச்சு இப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையெல்லாம் அந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. நம்மளுடைய உறவுகள் மூலமாக, நம்மளுடைய சொந்த பந்தங்கள் மூலமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்தாருன்னா ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி ஒரு சிலர்
தன்னுடைய உத்தியோகம், நான் வேலைக்கு போகிற இடத்துல எனக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, நல்ல உயர்வு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பும், அல்லது ஒரு சிலருக்கு தான் வேலைக்கு போகக்கூடிய உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல நல்லா செஞ்சுட்டு இருந்தாங்க, திடீர்னு வேலைக்கு வேண்டாம் போன்ட்டானுங்க இப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையெல்லாம் அந்த செவ்வாய் திசை காலங்களில் செவ்வாய் பகவான் அனுபவிக்க வைத்துருவார் அந்த ஜாதகரை. அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வச்சுக்கோங்களேன், இவர்களுக்கு வரக்கூடிய களத்திரம், நான் ஏற்கனவே தாயாருக்கு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் இந்த செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய களத்திரம், ஆணா இருந்தால் பெண்ணுக்கு எடுத்துங்க, பெண்ணா இருந்தால் ஆணுக்கு எடுத்துங்க. நல்ல ஒரு கோப குணம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க, மனைவிக்கு அதிகமாக கோபம் வருங்க இப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை ஏற்படும். அதே மாதிரி இந்த 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் சார்ந்த வகையில சில கருத்து மோதல்கள் சந்திக்கக்கூடியது, கணவன் மனைவிக்கிடையே கருத்து மோதலை சந்திக்கக்கூடியது, திருமணம் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல தடை தாமதங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. நண்பர்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறத விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவா மாறிடுவார் இந்த செவ்வாய் பகவான் வச்சுக்கோங்களேன். பார்ட்னர்ஷிப், இந்த காலத்துல செவ்வாய் திசை காலங்களில் 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய நபர்கள் பார்ட்னர்ஷிப் ஏதாவது போடுற மாதிரி இருந்தா அது ரொம்ப கவனமா செய்யணும், இல்லைன்னா அதுல சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த செவ்வாய் திசை காலங்கள் ஏற்படுத்தி கொடுத்துரும். 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கருத்து மோதல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்க இந்த செவ்வாய் திசை காலங்களில். இது வரைக்கும் யாராவது சொன்னா சரின்னு கேட்டு போன நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த 8ல செவ்வாய் இருக்க அந்த காலங்கள் நடக்குது, திசா காலங்கள் ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா யாராவது சொன்னா கூட அதுக்கு பதில் சொல்லணும், இவன் என்ன நம்ம நோயிட்டே இருக்க, அவனுக்கு ஏதாவது ஒரு பதிலை கொடுத்து ஆப்பிட்டு போவோம் அப்படிங்கிற அந்த கருத்து மோதல்களில் ஈடுபடக்கூடியவராக அந்த திசா காலங்களை மாறிடும். இதுவரை நல்லா நடந்துட்டு இருந்த சில விஷயங்கள் கூட சில தடை தாமதங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஒரு சிலருக்கு குறிப்பா இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் ராஜயோகத்தையும் தரக்கூடியவராகவும் மாற்றக்கூடியவராக இந்த செவ்வாய் பகவான் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தந்தையாரின் மீது அதிகப்படியான பாசம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். என் அப்பாவுக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டைடா, ஆனா இப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நானே பேசிடுறேன் அப்படிலாம் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தன்மை இவங்ககிட்ட இருந்துட்டே இருக்கும். ரெண்டு வருஷம் அவங்க அப்பாவுக்கு இவருக்கு சண்டையா இருந்தாங்க கூட இவரே போய் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தன்மை இவர்களுக்குள்ள வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். இந்த 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவருடைய தந்தையாருக்கு அதிகப்படியா கோபம் வந்துடும். உடனே சொன்னோம்னா அவ்வளவுதான், அந்த அளவுக்கு கோபம் வரும், எங்க அப்பா கோபம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இந்த 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்களேன். கோவில் வழிபாடு, கோவில் விஷயங்கள், இது சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமா நாட்டம் போகக்கூடிய நபர்களாக, அடிக்கடி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அல்லது இவர்களுடைய பிற்பகுதி காலத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டு கோவில் வழிபாடுகளின் மீது அதிகப்படியான ஆர்வம் கொண்ட நபர்களாக மாறிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப திசா காலங்களில் கூட அந்த மாதிரி கோவில் ஈடுபாடுகள் இல்லாமல் இருந்தாலும் கூட பிற்பகுதி காலத்துல ஒரு மாற்றம் திடீர்னு ஏற்பட்டு அந்த கோவில் வழிபாடுகள்ல ஈடுபடக்கூடிய நபர்களாக அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் செய்து விடுவார். அடுத்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தொழிலின் மீது அதிகப்படியான ஆர்வம் கொண்ட நபர்களா இருப்பாங்க. தொழில் 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 தொழில்னு ஓடுறாங்கல்ல, அந்த தொழிலுக்கான ஆர்வம் வாழ்க்கையில உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். தனக்கு ஒவ்வொரு இடத்துல தனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எனக்கான மரியாதை, எனக்கான மதிப்பு ஒரு இடத்துல கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எண்ணம் கொண்ட நபர்களாக இந்த 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் வச்சுங்களேன், தன்னுடைய சந்தோஷமான ஈடுபாடுகளில் தன்னை அதிகமாக செலுத்தி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில இந்த சகோதர உறவு அப்படின்னு சொல்லக்கூடியது குறிக்கக்கூடியது செவ்வாய் பகவான் தான். அந்த சகோதர உறவுகள்ல ஒரு சிலருக்கு அதிகமான இணக்கம் ஈடுபாடு வரக்கூடிய வாய்ப்பு, எங்க அண்ணன் எங்க அக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு, என் தம்பி தங்கச்சின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சகோதர உறவுகள்ல சில மனக்கசப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த செவ்வாய் பகவான் வாழ்நாளில் ஏற்படுத்திடுவார். பெரும்வாரியான நபர்களுக்கு சகோதர உணர்வுகள்ல சகோதர சார்ந்த நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சிகள், இவங்களுக்குள்ள சில மனக்கசப்புகளை தரக்கூடியவராக தான் இந்த செவ்வாய் பகவான் அந்த திசா காலங்களில் ஏற்படுத்துறாரு அதிக நபர்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து தனக்கு வரக்கூடிய லாபத்தை சொத்துக்களின் மீது முதலீடு செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இந்த செவ்வாய் திசை காலங்களில் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து இந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கக்கூடியவர்கள் தனக்காக வாழ்க்கையில் அதிகப்படியான விரயங்களை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு சட்டை எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாங்க, அந்த சட்டை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதா இருக்கும். அந்த ஒரு அரைஞ்சி அந்த சட்டை லூஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், திருப்பி அதே மாதிரி அரைஞ்சி கம்மி இன்னொரு சட்டை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு வந்த பிறகு ஏன்டா ஏற்கனவே ஒரு சட்டை இருந்துச்சு, அதை போய் நம்ம ஒரு அழகா அரைஞ்சி ஆல்ட்ரு பண்ணிடலாம் இப்படிங்கக்கூடிய அந்த விரயத்தை செய்து விட்டு, தனக்கான விரயத்தை செய்து விட்டு அதுல சில மனசஞ்சலங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் தனக்காக செலவு செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு தனக்காக செலவு செய்யறது ரொம்ப பிடிக்கும்.
அப்படி செலவு செஞ்சாலும் கூட செலவு செய்த பிறகு ஏன் போய் சும்மா தேவையில்லாமல் செலவு பண்றோம் அப்படிங்கிற மன உளைச்சலையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய நபர்கள் ஏற்படுவார்கள். தன்னுடைய மனதிற்குள்ள சில மனசஞ்சலின் காரணமாக தூக்கமின்மையால கவலைப்படக்கூடிய நபர்களாக, தூக்கமே வரமாட்டேங்குது விடிய என்னை பத்தி ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு, என்ன செய்ய போறேன்னே தெரியல, இப்படிங்கக்கூடிய தன்மையெல்லாம் அந்த செவ்வாய் பகவான் வாழ்நாளில் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் 12 பாவங்கள்ல நின்று இருந்தா அதற்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கேன். இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த செவ்வாய் திசை காலங்களில் அவருடைய சுய ஜாதகத்துல இந்த செவ்வாய் நான் சொன்ன பாருங்க 1ஆம் பாவம் லக்னம்னு ஒன்று போட்டுருந்துச்சு. அந்த லக்னம் தான் 1ஆம் பாவம். அடுத்த லக்னத்துக்கு அடுத்து இருக்கக்கூடியது 2ஆம் பாவம் 3ஆம் பாவம் வரிசையா 12 பாவத்துக்கு சொல்லியிருக்கேன். சுருக்கமான விளக்கத்தை தான் நான் கொடுத்துருக்கேன். ஒருவருடைய சுய ஜாதகத்துல இந்த செவ்வாய் பகவான் சில கிரகங்களோட சேர்ந்து சில கிரகங்களுடைய பார்வை பட்டும், இன்னும் குறிப்பா செவ்வாய் பகவான்லாம் பார்த்தீங்கன்னா ராகு கேதுகளுடைய தொடர்பு ஏற்படுது அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு திருமண தடை தாமதத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பா பெண்களுக்கு திருமண பிரிவிற்கு இந்த செவ்வாய் கேது இணைவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கிரக அமைப்பா ஏற்படுகிறது. இந்த செவ்வாய் ராகு இணைவு வாழ்க்கையில் ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. தான் எதிர்பார்க்கதை மற்றவர்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க வச்சுக்கோங்க. நம்ம பர்ஃபெக்ஷனாக இருக்கிறத பற்றி பிரச்சனையே கிடையாது. நம்ம எவ்வளோ வேணா இத்தனை டைம் இப்படி நம்ம இருந்துக்கலாம். ஆனால் நம்ம மற்றவங்களும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு தானே. அந்த மாதிரி அதிகப்படியான இந்த கெடுபிடி கொண்ட நபர்களாக இருப்பாங்க. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மற்றவங்க நடந்துக்கலன்னு வச்சுக்கலாம், அதிகப்படியான இந்த கோப உணர்வு வரக்கூடிய வாய்ப்பும் இந்த செவ்வாய் ராகு இணைவு கொண்ட நபர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி செவ்வாயுடன் சேர்ந்த இணைந்த கிரகங்கள், பார்வை பெற்ற கிரகங்கள், செவ்வாய் நின்ற வீடு என்னவா காலபுருஷத்துவத்தின் அடிப்படையில் வருது, இவங்க லக்னம் என்னவா வருது, இதன் அடிப்படையில் அந்த செவ்வாய் திசை காலங்களை கணக்கிடும் போது அவர்களுக்கு இன்னும் நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்களை நம்மளால சொல்ல முடியும். இன்னும் துல்லியமான பலன்களை கூட நம்மளால சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும். நன்றி.